1999 எங்கள் ஃப்ரெண்டுடைய அக்கா வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க. அவங்க சிஎம்சியில் அட்மிட் ஆகினாங்க. அவங்க அட்மிட் ஆகி அவங்களால டாக்டராலே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 பிளாக்கை வந்து அவங்களுக்கு இதயம் 3 பிளாக்கும் இதுவாகிடுச்சு. அவங்களுக்கு டாக்டர் இல்லைம்மா இது அவங்களால பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் ராகவேந்திரா பக்தியில் இருக்கேன். வழக்காம ஒருப்போது வந்தால் அந்த ஒருப்போதில் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, எங்கள் ராயர் இருக்கார் ராகவேந்திரா கோயிலேருந்து, நான் உங்களுக்கோசம் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்கக்கிட்ட நீங்கள் வேண்டுங்க, ராயர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ராயர் அவர் வந்து கைவிட மாட்டார், அவர்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி நான் வேண்டுறேன்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட ஒரு செக்கப்புக்கும் நானும் அவங்கள இட்டுன்னு போயிட்டு, ராயரப்பா இவங்களை வந்து காப்பாற்றி கொடுங்க, அவங்களால டாக்டராலே முடியாது சொல்லிட்டாங்க. சான்பாக ராகவேந்திரா கோயிலில் போயிட்டு வேண்டிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட அர்ச்சனை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தது வந்து அவங்க தலைமையிலே நானே அவங்க அர்ச்சனையை போட்டுட்டு அவங்க இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செக்கப் வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன்லேயும் என்னால் இதுவாக சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு டேட்டு கொடுத்தாங்க. கரெக்டாக அன்றைக்கி வியாழக்கிழமை ஆப்ரேஷன் நடக்குது. புதன்கிழமை நைட்டு அவங்கக்கிட்ட நான் தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எங்கள் ராயர் இருக்கார், ராயரப்பா நீங்கள் தான் எல்லாம். அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் அன்றைக்கி நான் காலையில் 7 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ராகவேந்திரா வேண்டிக்கின்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட போகிறேன். ஆப்ரேஷன் தேட்டரில் நான் தான் அவங்க ஸ்ட்ரெச்சரில் தள்ளின்னு போயிட்டு ஆப்ரேஷன் ரூமில் விட்டுட்டு அப்புறம் வெளியே வந்து அந்த சேர் ஒன்று போட்டுட்டு நான் கம்முன்னு ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக்கான்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு சொல்லினே இருந்தேன். அவங்க ஆப்ரேஷன் நல்லபடியே வந்து 7:30 மணிக்கு இட்டுன்னு போனாங்க உள்ள. 3 மணிக்கு தான் எட்டுன்னு வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக சக்ஸஸாக முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்றைக்கி நான் விரதம் ராகவேந்திரா இது வந்து விரதம் இருந்து நான் அவங்களுக்கு வேண்டின்னு இருந்தேன். என் நண்பருங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாமே கூட இருந்து இது பண்ணி நல்லா ஆப்ரேஷன் நல்லபடியாக சக்ஸஸ் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோம்னா தான் எல்லாருக்கும் போய் சாப்பிட போகணும். அது ராயர்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், ராயரப்பா அவங்க நல்லபடியாக குணமாக இருந்தால் அவங்கள நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நான் மந்திராலயம் இட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். அதே போல் அவங்க 3 மாதம் கழிச்சு உடம்புலாம் ஒரு செட் ஆகணும்னு நான் மந்திராலயம் வந்து ஒரு வேன் ஒன்று வச்சு நான் மந்திராலயம் போயிட்டு அப்படியே திருப்பதி போய் வந்தோம். சார் அவர்கிட்ட நான் எதுவும் எனக்கு பணம் கொடுங்க, இது பதவி கொடுங்க, எனக்கு அதே போல் நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல சார். எனக்கு உண்மையான பக்தி கொடுங்க.